மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் உரைத்தான். அந்த மாதத்திற்கே மகுடம் சூட்டியவள் நம் தமிழ் அன்னை ஆண்டாள். பனி படர்ந்த அதிகாலை, வண்ணக் கோலங்கள், சர்க்கரை பொங்கலின் மனம், இவற்றுக்கெல்லாம் மேலாக காற்றில் தவழும் திருப்பாவையின் இசை, இதுதான் மார்கழி. வணக்கம் நண்பர்களே, நம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ஒரு சாதாரண வரலாற்றை அல்ல, மானிட பெண்ணாக பிறந்து இறைவனையே மணாளனாக அடைய துடித்த ஒரு காதல் காவியம். மார்கழி என்றாலே ஆண்டாள் நினைவுக்கு வருவது ஏன்? இந்த மாதத்திற்கும் அந்த கோதை நாச்சியாருக்கும் அப்படி என்னதான் தொடர்பு? இதோ மார்கழியின் குளிரில் ஆண்டாளின் தமிழ் வெப்பத்தோடு இந்த பயணத்தை தொடங்குவோம். ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்னும் திருத்தலம். அங்கே விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்ட பெரியாழ்வார் இறைவனுக்கு பூமாலை தொடுக்கும் கைங்கரியத்தை செய்து வந்தார். ஒரு நாள் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் பூமி தேவியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். அவளுக்கு கோதை என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்தார். கோதை வளர வளர அவள் மனதில் கண்ணனும் வளர்ந்தான். அது சாதாரண பக்தி அல்ல, அது தீராத காதல். இறைவனுக்கு தொடுத்து வைத்த மாலையை தான் அணிந்து அழகு பார்த்து, நான் கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்கிறேனா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்வாள். பிறகு அந்த மாலையையே இறைவனுக்கு அனுப்புவாள். இதை அறியாத பெரியாழ்வார் ஒரு நாள் இதை கண்டு பதறிப்போய் இது அபச்சாரம் என்று வருந்தினார். ஆனால் இறைவனோ, கோதை சூடி கொடுத்த அந்த மாலையே எனக்கு உகந்தது, அதில் அவள் அன்பு மணக்கிறது என்று பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி உரைத்தார். அன்று முதல் அவள் ஆண்டாள் ஆனாள். அதாவது இறைவனையே ஆண்டவள், சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்பட்டாள். சரி, ஆண்டாளை பற்றி அறிந்தோம். இப்போது மார்கழிக்கு வருவோம். மார்கழி மாதம் என்பது தேவர்களின் அதிகாலை பொழுது, அதாவது தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் இருக்கும் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவதும் பாடுவதும் உடல் நலத்திற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை தரும். ஆனால் ஆன்மீக ரீதியாக மார்கழி என்பது தவத்தின் மாதம். உலகியல் ஆசைகளை துறந்து இறைவனை மட்டுமே சிந்திக்க வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில்தான் ஆயர்பாடி பெண்கள் காத்தியாயனி விரதம் அல்லது பாவை நோன்பு இருப்பார்கள். நல்ல கணவன் வேண்டியும் மழை வளம் வேண்டியும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படும். இங்குதான் ஆண்டாள் மார்கழியோடும் இந்த காலத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்கிறாள். தனது மனதிற்குள் தன்னை ஒரு ஆயர்பாடி பெண்ணாகவே பாவித்துக் கொண்ட ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் வடபெருங்கோயில் இறைவனை கண்ணனாகவும் நினைத்து மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தாள். அந்த நோன்பின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பாடலாக 30 நாட்களுக்கு 30 பாடல்களை இயற்றினாள். அதுவே திருப்பாவை. ஏன் மார்கழிக்கும் ஆண்டாளுக்கும் இவ்வளவு நெருக்கம்? மார்கழி என்பது இருள் நீங்கி ஒளி வரும் நேரம். ஆண்டாள் தனது திருப்பாவையில் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியரை எழுப்புவது போல பாடியிருப்பாள். இது வெறும் துயில் எழுப்புதல் அல்ல, அறியாமை எனும் இருளிலிருந்து அறிவு எனும் விடியலுக்கு உயிர்களை எழுப்பும் தத்துவமாகும். மற்றை நங்காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் பாடுகிறாள். அதாவது, எங்களுக்கு வேறு எந்த ஆசையும் வேண்டாம், உனக்கு தொண்டு செய்வதே எங்கள் பாக்கியம் என்கிறாள். இந்த தூய்மையான பக்தியை மார்கழி குளிரில் விதைத்தவள் ஆண்டாள். சங்க இலக்கியத்தில் இருந்த தை நீராடல் எனும் மரபை பக்தி இலக்கியமாக மாற்றி எளிய தமிழில் பாமரரும் பாடும் வண்ணம் தந்தாள். அதனால்தான் ஆண்டாள் இல்லாமல் மார்கழி இல்லை, திருப்பாவை இல்லாமல் வைணவம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இவை இரண்டும் பின்னி பிணைந்துள்ளன. நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் மார்கழி மாதம் பிறந்தாலே தமிழகத்தின் ஒவ்வொரு வைணவ கோவிலிலும் இல்லங்களிலும் ஆண்டாளின் குரல் ஒலிக்கிறது. சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து என்று அவள் பாடிய வரிகள் அதிகாலையில் எழும் பழக்கத்தையும் கூட்டு பிரார்த்தனை எனும் உயரிய பண்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது. தனி மனித ஒழுக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் தன் பக்தி பாடல்கள் மூலம் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். மார்கழி மாதம் என்பது வெறும் குளிர்காலம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தை உருக்கி இறைவனோடு கலக்கச் செய்யும் ஒரு வசந்த காலம். அந்த வசந்தத்திற்கு வழிகாட்டியாக திகழ்வது ஆண்டாளின் திருப்பாவை. காதல், பக்தி, தமிழ் தியாகம் இவை நான்கும் கலந்த ஒரு தெய்வீக வடிவம்தான் ஆண்டாள். இந்த மார்கழியில் நாமும் ஆண்டாளின் வழியில் நம் அக இருளை நீக்கி இறையருள் எனும் ஒளியை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து மார்கழி சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.